ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட் நியூஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நம்மளோட உமா ஃப்ரம் தென்காசி சேனல் கூகுள் ஆட்சன்ஸ் பின் நமக்கு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சொந்தங்கள் தான் காரணம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட இந்த முதல் வெற்றிக்கு உங்களோட வாழ்த்துக்கள் இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ரீசனான உங்ககிட்டே இதை சொல்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக தான் இந்த வீடியோ இன்றைக்கி போகுது. நான் எப்படி கூகுள் ஆட்சன்ஸ் பின் நான் கூகுளில் எப்படி அப்ளை பண்ணேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் 2024 நம்மளோட லாங் வீடியோவை எந்தெந்த முறையிலலாம் அப்லோட் பண்ணி நம்மளோட வீடியோவுக்கு வியூஸ் ஆகட்டும் ரீச் ஆகட்டும் எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் பின் வாங்கினதுக்கு மறுபடியும் உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதோ கூகுள் ஆட்சன்ஸ் பின் வந்துருச்சு. இது எப்படி ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கூகுளில் எலிஜிபிலிட்டி, அதாவது யூடியூப் எலிஜிபிலிட்டியை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 1000 சப்ஸ்கிரைபர், லாங் வீடியோக்கு 4000 வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி 90 டேஸில் ஷார்ட்ஸ் வீடியோவில் 10 மில்லியன் நம்ம வியூஸ் ரீச் பண்ணியிருக்கணும். இதுதான் பேசிக்காக யூடியூப்காரங்க நமக்கு கொடுக்கக்கூடிய எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா. இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட நமக்கு பைசா வந்துருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும், கூகுளில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூடியூப்பில் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். நம்மளோட வீடியோ மானிட்டேஷன் ஆனது பார்த்தீங்கன்னா 1 மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போது ஒரு 3 or 2 வீக்குக்கு முன்னாடி தான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். $10 நம்ம ரீச் பண்ணணும். மானிட்டேஷன் அப்ளை பண்ணதுலேருந்து நம்மளோட யூடியூப்பில் டாலர் நெக்ஸ்ட்டு ஓடக்கூடிய வீடியோவுக்கு ஆட் ஆகும். அப்படி நமக்கு ஆட் ஆகக்கூடிய அமௌண்ட் $10 ரீச் பண்ணதுக்கப்புறமா நம்ம கூகுளில் ஆட்சன்ஸ் பின்னுக்காக அட்ரஸ் கொடுக்கணும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, $10 ரீச் ஆன உடனே நமக்கு ஒரு மெயில் வரும். அந்த மெயிலில் கிளிக் பண்ணிவிட்டு கூகுள் ஆட்சன்ஸ் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருப்போம்ல, அதில் இருக்கக்கூடிய சேம் அட்ரஸை நம்ம கொடுக்கணும். இதில் நம்ம எப்படி அட்ரஸ் கொடுத்துருக்கோமோ அது மாதிரி நம்ம அட்ரஸ் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. கூகுள் ஆட்சன்ஸில் வேறு அக்கௌண்ட்டு, நம்ம வேறு ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்தோம் அப்படின்னா சம்டைம்ஸ் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி நாங்கள் 3 வீக்குக்கு முன்னாடி அப்ளை பண்ண இந்த ஆட்சன்ஸ் எங்களோட சொந்த ஊர் தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. அங்கே கிடச்சிருச்சு. அதோட பிக்சர் தான் உங்களுக்கு நான் ஆட் பண்ணி காட்டியிருக்கிறேன். நாங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டெல்லியில், பட் நம்மளோட ஒரிஜினல் அட்ரஸுக்கு தான், பர்மனெண்ட் அட்ரஸ் தான் நாங்கள் கொடுத்துருந்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பின் நமக்கு கிடச்சிருச்சு. அதை நம்ம அப்ளையும் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயத்த அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தங்க கமெண்ட் சொல்லியிருந்தாங்க, இதில் படித்தவங்க மட்டும்தான் ரீச் பண்ண முடியும், நம்மளை மாதிரி படிக்காதவங்களுக்குலாம் இதில் வரவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்மளோட திறமைகளும் நம்மளோட விடாமுயற்சியுமாக தான் நம்மளோட வெற்றி அமையும். இதில் படித்தவங்க படிக்காதவங்க அப்படின்னு எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. என்னோட சைட்லேருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் வந்தாலும் நான் பண்ண தயாராக இருக்கிறேன். யூடியூப் சைடில் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி உமா டயட் டிப்ஸில் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் டவுட் கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லோரும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணினேன்னா, உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணினேன்னா அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு என்ன டவுட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் ஆன்சர் பண்ண தயாராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஹாப்பியான இந்த நியூஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி. அடுத்து பார்த்தீங்கன்னா 2024 எந்தெந்த முறைகளெல்லாம் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணி நம்மளோட வீடியோவும் ரீச் பண்ணி சீக்கிரமாக மானிட்டேஷன் வாங்குறதுக்கு ஒரு 5 பாயிண்ட் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் வந்து நாம் போடுற வீடியோ வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு வீடியோவாக இருக்கணும். எல்லாரும் போடுற மாதிரி அவங்களோட வீடியோவை காப்பி பண்ணி போடாமல் நமக்கு என்ன சொந்தமாக தெரியுமோ அந்த வீடியோவை நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக தனித்துவமாகவும் இருக்கும், நம்மளோட தனிப்பட்ட திறமைகள் வெளிப்பட வாய்ப்பு இருக்கும். அதனால் மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்கவும் ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி வீடியோ போட கற்றுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்க, ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த வீடியோ நமக்கு வைரல் ஆச்சோ. இப்போ நம்ம நிறைய விதமான கண்டென்ட்டை வீடியோ போட்டுட்ருப்போம். ஏன்னு சொன்னோம் அப்படின்னா, எந்த வீடியோவாவது நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நிறைய விதமான வீடியோக்களை வந்து நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க டைமில் ஏதாவது ஒரு வீடியோ நமக்கு வந்து கை கொடுத்து ரீச் ஆகும். அப்படி ரீச் ஆகக்கூட வீடியோ எந்த மாதிரி இருக்குது, எந்த கேட்டகரியை ஃபாலோ பண்ணி இருக்கோ அதை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் அந்த வீடியோட ரிலேட்டடான வீடியோவை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்கில் எந்த வீடியோ போடுறதுன்னு நானுமே வந்து கேட்டகரி வந்து சூஸ் பண்ணலை. நான் யூடியூப்பில் வரணும், சம்பாதிக்கணும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறோம், கண்டிப்பாக நம்மளோட ஹஸ்பண்டுக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். நீங்கள் எதுக்காக யூடியூப் சூஸ் பண்ணியிருக்கிறீங்க சேனல் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது எந்த வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். அப்படி டைமில் ஏதாவது ஒரு வீடியோ கை கொடுக்கும் பட்சத்தில் அதுதான் நமக்கான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணி அடுத்து பயணிக்க வேண்டிய ஒரு பாதையாக அமையும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சிலர் வந்து நிறைய டவுட் கேட்டிருந்தாங்க. 1 month ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு, இந்த வீடியோவில் என்னோட சேனல் வந்து அடுத்தடுத்து நான் வீடியோ இதில் போடலாமா, போட்டால் எனக்கு ரீச் கிடைக்குமா, போட்டால் எனக்கு வியூஸ் வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. 1 மாதம் நம்ம கேப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை. 6 மாதம் 1 வருஷம் ஆனாலும் நம்ம வந்து வியூஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கன்ஃபியூஸாக இருக்குதா, அவங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. அந்த டிப்ஸை உங்களுக்கு நான் வீடியோட எண்டில் சொல்கிறேன். நம்மளோட சேனல் வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்கா ஃப்ரீஸ் ஆகலையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளோட YT ஸ்டுடியோலேயே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, என்ன சொல்கிறது, 6 மாதம் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு, அப்போது அந்த வீடியோ வந்து அதே சேனலில் கண்டினியூ பண்ணலாமா, இல்லை அதுக்குன்னு புது சேனல் க்ரியேட் பண்ணி தான் வீடியோ போடணுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் இப்போ இந்த சொல்கிறல இந்த டிப்ஸ் நான் ஒன்று சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் உங்கள் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களோட சேனல் ஃப்ரீஸ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களோட சேனல்லே கண்டினியூ பண்ணலாம். சப்போஸ் உங்களோட சேனல் வந்து ஃப்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நியூ சேனல் ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணனா, ஃப்ரீஸ் ஆயிருக்கா ஆகலையான்னு எப்படி கண்டுபிடிக்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாரும் உங்களோட YT ஸ்டுடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்க ஒரு 1 or 2 days பேக்கில் இருக்கக்கூடிய வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. அது எங்கே ஆன் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஹோம் பேஜ் பக்கத்தில் கண்டென்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த கண்டென்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவங்க வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 daysக்கு பிஃபோர் உள்ள வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வீடியோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து உங்களோட வியூஸ் எப்படி இருக்குது, உங்களோட ஆவரேஜ் டியூரேஷன், பீப்புள் எவ்வளோ நேரம் பார்த்துருக்காங்கன்னு இருக்கும். அதில் காமனாக ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் நமக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரீச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரீச் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படி ஃபஸ்ட்டு ஓவர் வியூன்னு இருக்கும், அதுக்கப்புறம் ரீச்சுன்னு இருக்கும். நம்ம வந்து ரீச்சுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட வீடியோ ஒரு 1000 வியூஸ் போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ரீச்சுங்கிற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மடங்கு அதிகமான இம்ப்ரெஷன் வந்து கொடுத்துருக்கணும். 1000 வியூஸ் எனக்கு போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா 23,000 27,000 அளவுக்கு என்னோட வீடியோக்கு கொடுத்துருக்கு. அப்போனா உங்களோட சேனல் வந்து ஃப்ரீஸ் ஆகலை. அந்த வீடியோவை யூடியூப்காரங்க 27,000 பீப்புளுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஆனால் பார்த்தது பார்த்தீங்கன்னா 1000 பேர் பார்த்துருக்காங்க. இதுதான் கணக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனல் ஃப்ரீஸில் இருக்கா அன்ஃப்ரீஸில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணக்கூடிய மெத்தடும் இதுதான். இது வரைக்கும் யாரெல்லாம் இந்த நம்ம சேனலில் வந்து ஃப்ரீஸ் ஆயிருக்கா ஆகலையான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, இல்லை இப்போ தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் தெரியும் இந்த ஆப்ஷனே அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேர்ந்து நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு யூடியூப் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நீங்களும் கூடிய சீக்கிரத்தில் மானிட்டேஷன் வாங்குறதுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் கமெண்ட்டுக்கும் ஆன்சர் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அது போக ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, யூடியூப் பிளேலிஸ்ட்டில் நம்மளோட சேனலில் யூடியூப் டிப்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். புதுசாக வந்த உறவுகள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.